அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இணை வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இந்த புதிய மாதத்திலே முதல் நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் வழியாக இந்த புதிய மாதத்தை நாம் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே இந்த புதிய மாதத்திலே கடவுள் கொடுக்கின்ற வார்த்தை எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் நான் கடவுள் நானே, அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? இந்த புதிய மாதத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கும் பொழுது கடவுள் அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை இன்று நமக்கு கொடுக்கின்றார். கிமு 586ஆம் ஆண்டிலே நேபுகாத்நேச்சாரின் இராணுவம் எருசலேமை முற்றுகையிட்டது. அந்த மக்கள் மிக கடும் பஞ்சத்திற்குள் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். உயிரோடு இருப்போமோ என்ற நிச்சயமற்ற வாழ்வுக்குள் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. திகில் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற வாக்காக கடவுள் எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாக கொடுத்த வாக்குதான் இந்த எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். இன்றும் நமக்கு கடவுள் கொடுக்கின்ற வாக்கு அதுதான். கடவுள் பயம் நிறைந்த சூழ்நிலை இருக்கிற மக்களுக்கும், கலக்கம் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும், பாதுகாப்பற்று வாழ்கின்ற மக்களுக்கும், ஏழைகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், அனாதைகளுக்கும் கொடுக்கின்ற வாக்கு இதுதான். நானே கடவுள், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்ற கடவுளை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த புதிய மாதத்திலே இந்த 32ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாக நாம் படித்து பார்த்தோமே என்றால், கடவுள் வாக்குறுதிகளின் வழியாக இஸ்ரவேல் மக்களை அன்று காத்தது போல இன்று வாக்குறுதியின் வழியாக நம்மை பாதுகாப்பதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். புதிய மாதத்திலே அவர் எல்லா நன்மைகளையும் கொடுக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். நன்மையான எல்லா நன்மைகளையும் கொடுக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட கடவுளை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த புதிய மாதத்திலே இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ என்ற அங்கலாய்ப்பிலே இருந்து கொண்டிருக்கிற நமக்கு கடவுள் எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கின்ற கடவுளாக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்ற கடவுளாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். பயம் நிறைந்த மக்களுக்கு தைரியத்தை கொடுக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். திக்கத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்கின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார். எனவே பயத்தோடும் கலக்கத்தோடும் இந்த புதிய மாதத்திலே நாம் இருந்தோம் என்றால் நமக்கு கொடுக்கின்ற வாக்கு நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் நானே கடவுள் நானே, அப்படி இருக்க எனக்கு கடினமான எதுவும் கடவுளால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி இருக்கின்றார். அந்த அதிசயங்களை காண செய்கின்ற கடவுள் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு உடன் வருகிற கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. எனவே எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஈவுகளையும் கடவுள் இந்த மாதத்திலே நமக்கு தருவார். அப்படி தரும் பொழுது நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எப்பொழுதுமே நம்முடைய கடவுள் நிபந்தனையுடன் கூடிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் நமக்கு நிபந்தனைகளை நமக்கு தருகின்றார். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதும், கடவுள் மேல் பற்று வைக்கின்ற மக்களாக வாழ்வதும், கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கின்ற மக்களாக வாழ்வதும், கடவுள் எதிர்பார்க்கின்ற சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதும் நமக்கு கடவுள் கொடுக்கின்ற கட்டளைகளாக இருக்கிறது. அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோமே என்றால், அந்த கட்டளைகளின்படி நாம் வழிநடத்தப்பட்டோமே என்றால், கண்டிப்பாக இந்த புதிய மாதம் நம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கும் என்பதில் எல்லோரும் சந்தேகமே இல்லை. உறுதியாக அவர் சொல்லுகின்ற காரியம், உங்களை நிலையாக வைப்பேன், நிரந்தரமாக வைப்பேன், இருக்குமிடங்களிலே உங்களை நிரந்தரமாக வைப்பேன் என்று சொல்கின்ற காரியம் ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் இந்த மாதத்திலே கவலைகளையும் கண்ணீர்களையும் கஷ்டங்களையும் விட்டுவிட்டு கடவுள் உடன் இருக்கிறார் என்ற விசுவாசம்
முதல் நாளிலே உங்களுக்கு சொல்கிறேன். எந்த கவலைகளோ, கஷ்டங்களோ, வேதனைகளோ, பிரச்சனைகளோ, அங்கலாய்களோ இல்லாதபடி கடவுளுடைய மக்களாக நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து கடவுளிடத்திலே நம்மை அர்ப்பணித்து வாழ்வது நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே உங்களுக்கு தருவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்று இந்த மாதம் முழுவதும் நன்மைகளினால் பூசப்பட்டு நன்மைகளினால் வாயை திருப்தியாக்குவேன் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய அடிச்சுவற்றை பின்பற்றிய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கடவுளுக்கு சாட்சியாக வாழ்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை